visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வெப்சைட், அதாவது வலைதளமாகும். இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா நம்ம தமிழ்நாட்டில் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள மொளச்சூர் அப்படிங்கிற இடத்துல ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயில். இந்த கோயில் பிரதான சாலையிலேயே அமைஞ்சிருக்கு. வடக்கு நோக்கிய 5 அடுக்கு ராஜகோபுரம் கொண்டது இந்த கோவில். அந்த ராஜகோபுரத்துக்கு மையத்திலேயே ஒரு வேல் அப்படியே பதிச்ச மாதிரி இருக்கு. பார்க்க பிரமாதமா இருக்கு. கோயிலுக்கு போகும் பக்தர்கள் ஒரு 7-8 படி மேலே ஏறி தான் போகணும். ராஜகோபுரத்தை கடந்து கோயிலுக்கு போகும் பக்தர்கள் ஒரு பெரிய வாசல், அதில் வந்து 2 பெரிய மரக்கதவு வச்சிருக்கு. அந்த மரக்கதவு மிகுந்த வேலைப்பாடு மிகுந்த மரக்கதவு. அறுபடை வீடியும் அதில் அப்படியே செதுக்கி இருக்கு. பிரமாதமா இருக்கு அந்த மரக்கதவு. இதை தாண்டி போனா இடது பக்கத்துல ஸ்ரீ ராஜ கணபதிக்கு ஒரு சன்னதி, வலது பக்கத்துல ஸ்ரீ பாலமுருகனுக்கு ஒரு சன்னதி. இந்த 2 சன்னதியுமே வந்து வடக்கு நோக்கிய சன்னதிகள். இந்த கோவிலோட மொத்த தரைதளமும் வந்து டைல்ஸ் பதிச்சு ரொம்ப பிரமாதமா இருக்கு. பல தூண்களால் ஆனது இந்த மூலஸ்தான மண்டபம். கோவிலோட ராஜகோபுரம் 5 அடுக்குன்னு சொன்னேன். இது வந்து வடக்கு நோக்கி இருக்குன்னு. ஆனா மூலஸ்தான மண்டபமும் மூலவரும் கிழக்கு நோக்கி தான் இருக்கா. கோவிலோட மூலஸ்தான மண்டபத்தோட கோபுரத்திலையும் வந்து நடுவுல வந்து சுப்பிரமணிய சுவாமி நிக்கிற மாதிரியும் 2 பக்கத்திலையும் வள்ளியும் தேவசேனாவும் காணப்படுறான். கிழக்கு நோக்கிய மூலஸ்தானம் அப்படின்னு மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 கருப்பு துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு மயில் வாகனமும் ஒரு நெய்வேத்திய பீடத்தையும் அமைச்சிருக்கா. கோவில் மூலஸ்தானத்துல ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி வள்ளி தேவசேனா சமேத நின்ற கோலத்துல காட்சியளிக்கிறார். மூலஸ்தான கோஷ்டத்தை சுத்தி தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மாவோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. கோவிலோட பிராகாரத்துல அறுபடை வீடு, அதாவது சுவாமிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இந்த அறுபடை வீட்டோட படங்களை வந்து வச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. சின்ன கோவிலா இருந்தாலும் பக்தர்கள் மூலஸ்தானத்தை வலம் வரலாம். அப்படியே அது மாதிரி வசதியாக தான் இருக்கு. மூலஸ்தானத்துக்கு பின்னாடி தங்க வர்ணத்துல சின்னதா ஒரு கிருஷ்ணர் விக்கிரகம் இது வச்சிருக்கா. இந்த கோவில்ல கல்யாணம் பண்ண அனுமதிக்கிறா. ஒன்று மூலஸ்தானத்துல நின்று திருமங்கல்யம் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கோவில் மூலஸ்தானத்துக்கு பின்னாடியே ஒரு சின்னதாக ஒரு கல்யாண மேடை மாதிரி இருக்கு. அங்கேயும் ஹோமம் வளர்த்து திருமங்கல்யம் கட்டிக்கலாம். நம்ம visitTemples.comக்காக இந்த கோயிலுக்கு போன போது அங்கே கல்யாணம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த திருமண மேடையில் ஒரு வேலை வச்சு வழிபட்டு இருந்தான். அடுத்தது இந்த கோவிலோட நவகிரக சன்னதி. நவகிரக சன்னதி பிரமாதமாக அமைச்சிருக்கா. வட்ட வடிவமான ஒரு மேடை மேலே நவகிரக சன்னதி பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.